அனைவருக்கும் வணக்கம். சப்கா பிரணாம். அந்தருக்கும் நமஸ்காரம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ஐ எம் ஜெகதீஷ் கடவுல். வேத ஆகம கலாச்சார ஆன்மீக ட்ரஸ்ட் நிறுவப்பட்டிருக்கோம். அதோட செயலாளராக நான் செயல்பட்டுருக்கேன். வரும் செப்டம்பர் 13-14 காஞ்சி மகா பெரியவர் சங்கராச்சாரியார் உத்தரவின்படி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் தலைமை குருக்கள் இளவரசு பட்டம் திரு பி.டி. ரமேஷ் தலைமை குருக்களின் உழைப்பின்படி மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்படும் அவருடைய இணை செயலாளராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மாநாடு வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு 13-14 தேதி செப்டம்பர் மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கிரிவல பாதை சுற்றி வலம் வரும்பொழுது ரமணாசிரமத்திற்கு சற்று முன்பாகவே அரசு கலைக்கல்லூரி அருகே சந்தைமேடு திடலில் மிக சிறப்பான மாநாடு பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பத்திரிகை நண்பர்கள் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டுகிறேன். இந்த மாநாட்டிற்காக ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி பீடாதிபதி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜூயர் சடகோபன் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் இளைய அடிகளார் செந்தில் குமார் அவர்களும், ஸ்ரீபுரம் வேலூர் நாராயணி பீடத்தின் சக்தி அம்மா அவர்களும், கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களும், ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் அவர்களும் கலந்து கொண்டு அருளாசி வழங்க உள்ளார்கள். இதுவரை வரலாற்றில் இல்லாதபடி ஒரே மாநாட்டு பந்தலில் அனைத்து பீடாதிபதிகளும், தமிழ்நாட்டின் அனைத்து மிகப்பெரிய மடங்களின் பீடாதிபதிகளும் எழுந்தருளி காட்சி தந்து பக்தர்களுக்கு அருளாசி தர உள்ள இந்த மாபெரும் நிகழ்ச்சியை திரு ரமேஷ் குருக்கள் முன்னெடுக்க துணை நின்று நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமிருந்து சிவாச்சாரியார்கள் குருமார்கள் வருகை தந்து அங்கே வீற்றிருக்க 1008 சிவாச்சாரியார்கள் ஒரு சேர மகா சிவ பூஜை நடைபெற உள்ளது. இந்த மகா சிவ பூஜையில் அனைத்து மரபினரும் சாதி வேறுபாடு இன்றி கலந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வீற்றிருக்க, மற்ற மடாதிபதிகள் வீற்றிருக்க, அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி நாம் மிகப்பெரிய சிவபூஜை செய்ய உள்ளது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாகும். அதை தொடர்ந்து அன்றைய தினம் மதியம் சிறப்பு ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெறும். அதை தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் அருணாச்சலேஸ்வரின் கிரிவல பாதையில் பழைய பஸ் ஸ்டாண்டு அண்ணா ஆர்ச் அருகே இருந்து மாபெரும் ஆன்மீக கலாச்சார எழுச்சி ஊர்வலம் நடைபெற உள்ளது. இதன் சிறப்பு அம்சம் அனைத்து வகையான சிவவாத்தியங்களும் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் எழுந்தருள 4 வீற்றிருக்க 63 எழுந்தருள மாபெரும் ஆன்மீக பெரும் ஊர்வலம் நடைபெற உள்ளது. இந்த ஊர்வலத்தில் எல்லா மரபினரும் அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டாண்டுகளாக 1000 ஆண்டுகளாக பல்வேறு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு அருளாசி பெற உள்ளார்கள். பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். மேலும் இந்த ஊர்வலத்தை தொடர்ந்து பீடாதிபதி மடாதிபதிகள் அனைவரும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருளுரை வழங்க மாநாடு திடலில்
மாலை 6 மணிக்கு மேல் வீட்டிலிருந்து அருளாசியும் பேருரையும் வழங்க உள்ளார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் 1008 சுமங்கலி திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. இதன் சிறப்பம்சம் எல்லா மரபினரும் ஒரு சேர சாதி பாகுபாடின்றி மிக சிறப்பான விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. இதில் லலிதா சகஸ்ரநாமம் உரைக்கப்படும். சிவாச்சாரியார்கள் வேத ஆகம மந்திரங்கள் முழங்க மிக சிறப்பான ஒரு பூஜை. இது ஒரு யாகம் அல்ல, ஒரு வேள்வி அல்ல, அதற்கும் மேலான ஒரு மிகப்பெரிய செயலை அங்கே அரங்கேற்ற உள்ளோம். அதைத் தொடர்ந்து நீதி அரசர்கள், மனித உரிமை கழக தலைவர், நீதி அரசர் அங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்ற உள்ளார். மேலும் மாலை அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் புதல்வர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களின் மாபெரும் ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இத்தனை சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளை அனைத்து ஏற்பாடுகளும் தரமான பல சூழ்நிலைகளை அங்கு உருவாக்கியுள்ளோம். அனைவரும் பெருமைப்படும் வகையில் இத்தகைய ஆன்மீக எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. அனைவரும் வருக வருக என்று வரவேற்று வேண்டி விரும்பி அழைக்கின்றோம். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வல்ல, அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து அங்கே நிகழ்த்த உள்ளார்கள். அதை கண்டு கழிக்க வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவது வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை. இதில் நிறுவனர்கள் பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள். திரு அழகப்பன் அவர்கள், திரு வெங்கடேஷ் அவர்கள், திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், இப்படியாக பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள். அவர்களின் பிரதிநிதியாக இங்கே நான் வீற்றிருக்கின்றேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அந்த தொகுதியில் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கும் அந்த தொகுதிக்குட்பட்ட அமைச்சர் திரு ஏவாவேலு அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கும், மற்றும் பல மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர், அவருடன் இருந்து செயல்படும் காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் அங்கே பல களப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசு நிர்வாகத்தினர் அனைவரும் மிக சிறப்பான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை காண்கின்றோம். இத்தகைய நிகழ்ச்சியில் இவ்வளவு ஈடுபாடுடன் நீதி அரசர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் அதிகாரிகள் மற்றும் பல அங்கே இருக்கும் பல அரசு அமைப்புகளின், அரசியல் அமைப்புகளின் செயல் தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதிக்குட்பட்ட பத்திரிகை நண்பர்களும் மிக பிரமாதமான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் அங்கே இருக்கின்ற அரசு மருத்துவத்துறை அனைவரும் எங்களுக்கு மிக சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை போல பல மாநாடுகள் நடத்தியுள்ளோம். இதற்கு முன்பாக சென்னை ECR RK கன்வென்ஷனில் திருமுறை திருவிழா, பன்னீர் திருமுறை திருவிழா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டாண்டுகளாக பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய ஆன்மீக வழிபாட்டு முறையை வரும் சந்ததியினர் என்றும் தெரிந்து கொள்ளவும், ஒற்றுமையுடன் அனைவரும் செயல்பட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரவும் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை தவிர தமிழ் கல்ச்சுரல் அகாடமி என்னும் நிறுவனத்தை கடந்த 30 ஆண்டுகளாக தலைவராக இருந்து நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இது இந்த அமைப்பு, தமிழ் கல்ச்சுரல் அமைப்பு, வரும் டிசம்பர் மாதம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. அனைத்து இளைய கலைஞர்களையும் அனைத்து மூத்த கலைஞர்களையும் இணைக்கும் செயல்பாடாக அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வெறும் கலைத்துறைக்கு மட்டும். வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை ஆன்மீகத்தையும் அதனுடன் இணைத்து கலை கலாச்சாரம் அனைத்தையும் கொண்டு செலுத்த இத்தகைய ஏற்பாடை செய்துள்ளோம். உதாரணத்துக்கு சொல்வதென்றால் சிவவாத்தியங்கள் 1008 உள்ளது. ஒவ்வொரு வாத்தியத்திலும் ஒரு 10 வாத்தியம் வந்தாலும் 10,000க்கும் மேற்பட்ட வாத்திய கலைஞர்கள் அங்கே இப்பொழுது வீற்றிருப்பார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை நம் தமிழ்நாடும் உலகமும் கண்டு அறிய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். தமிழ்நாடு கலாச்சாரத்தில் மிக மேம்பட்ட ஒரு மாநிலம். இருக்கும் கலாச்சாரத்தை மேலும் மேலும் எடுத்துரைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த செயல் செய்வதற்காகவே நாம் இங்கே உள்ளோம். காவல்துறையினரிடம் எங்களுடைய கோரிக்கையை அளித்துள்ளோம். காவல்துறையினர் நாங்கள் தந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்பு ஒத்திகைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாடு பந்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 20,000 மக்கள் அங்கே வீற்றிருக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளோம். சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சில மாநாட்டிற்காக வருகை தர உள்ள மற்ற பிரதிநிதிகள் அனைவரையும் மாநாடு பந்தலில் பல முன்னேற்பாடுகள் செய்து அவர்கள் அமர இருக்கை வசதி செய்து தந்துள்ளோம். அதற்கு மேற்பட்டும் வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து வழிபட்டு அருளாசை பெற்று செல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழிமுறைகளையும் செய்துள்ளோம். அழைப்பாளர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்களே செய்துள்ளார்கள். உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கு கொள்ள அனைவருக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம், சிவாச்சாரியார்கள் ஆண்டாண்டுகளாக பல பாடசாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பாடசாலைகளில் பயிலும் பலருக்கும் பயிற்றுவிக்கும் பலருக்கும் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்துள்ள பணியின் அடிப்படையில் சங்கராச்சாரியர் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவுப்படி நாங்கள் பாராட்டு சான்றிதழ், சிறப்பு பாராட்டு சான்றிதழ் தயாரித்துள்ளோம். இந்த பாராட்டு சான்றிதழில் திருவண்ணாமலை தலைமை குருக்கள் அவர்களும் சங்கர மடத்தின் செயல் அதிகாரி அவர்களும் முனைவர் அவர்களும் கையெழுத்திட்டு சங்கராச்சாரியர் அவர்களின் திருக்கரங்களால் தரப்பட உள்ளது. சகோதரின் கேள்விக்கு என்னுடைய வணக்கம். சகோதரிக்கு என்னுடைய வணக்கம்.
ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு கருத்தியல்கள் கொண்ட பல பிரமுகர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளார்கள். நீங்கள் கேட்ட கேள்விகளை அணுகுவதற்கு மற்றும் பல பிரதிநிதிகள் உள்ளார்கள். இந்த நாங்கள் நிறுவியுள்ள இந்த ட்ரஸ்ட், இதன் பணி வேதம், ஆகமம், தேவாரம், ஆன்மீக, கலாச்சார அறக்கட்டளை, அதற்கு தொடர்பான பணிகளை இந்த ட்ரஸ்ட் மூலம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வேதம், ஆகமம், தேவாரம் இறைவன் சிவன் அவர்களின் 3 கண்களாக போற்றப்படுகின்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி ஸ்தலமாக அங்கே வீற்றிருக்கின்றார். அக்னி ஸ்தலத்தில் அதன் பெருமையை அனைவருக்கும் கோடிட்டு காட்ட, அனைவரும் தெரிந்து கொள்ள சில ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அங்கே வருகை தரும் பொழுது உங்களை ஒரு சிறப்பு அழைப்பாளராக நான் உங்களை அழைக்கின்றேன். அங்கே வந்து வீற்றிருந்து இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன என்பதை பரிபூரணமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். நீங்கள் வரும்பொழுது மற்ற கருத்தியல்களை அங்கே செயல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை உங்கள் ஆய்விற்கு நான் விட்டு விடுகிறேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்த மாநாடின் முன்னேற்பாடு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் கட்டளையின்படியே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது அவருடைய துவக்கம். அவர் திருக்கரங்களா, அவர் திருவாயால் அருளப்பட்ட அருளாசி இத்தகைய மாநாடை நடத்த சொன்னது. நிச்சயமாக